கடந்த வீடியோ பதிவில் இந்து திருமணம் செய்து கொள்ள சில நிபந்தனைகள் இருப்பதாக குறிப்பிட்டேன். அந்த நிபந்தனைகள் என்னவென்று இந்த வீடியோ பதிவில் நாம் காண்போம். முதல் நிபந்தனை என்னவென்றால், இருவரும் மணமகன் மற்றும் மணமகள் இந்துவாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாகும். அவர்கள் இந்துக்களாக இல்லை என்றால், அதாவது ஒருவர் இந்துவாக இருந்து மற்றொருவர் இந்துவாக இல்லை என்றால் அந்த திருமணம் இந்து திருமணம் அல்ல. இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது. இந்து திருமண சட்டத்தின் படி அந்த திருமணம் ஒரு செல்லத்தக்க திருமணம் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான நிபந்தனை என்று நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த நவீன உலகத்தில் நிறைய காதல் திருமணங்கள் நடக்கின்றன, தப்பு இல்லை. ஆனால் இதில் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து முஸ்லீம் அல்லது இந்து கிறிஸ்டின் இவங்க இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள். நிறைய இடங்களில் கோவிலில் வச்சு திருமணம் பண்ணுறாங்க, இல்லை மண்டபத்தில் வைத்து பண்ணுகிறார்கள். இந்த திருமணம் செல்லாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த திருமணம் இந்து திருமணம் அல்ல. சரி, என்னதான் வழி அப்படின்னா, மதம் மாறுறது ஒரு வழி. இப்போ ஒரு கிறிஸ்தவர் இந்துவாக மாறி இந்து பெண்ணை அல்லது இந்து ஆணை திருமணம் செய்து கொள்வது, அல்லது முஸ்லீம் இந்துவாக மாறி இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லத்தகுந்த திருமணம். இல்லை என்றால் பிற மதத்திற்கு இந்து மதம் மாறி அவர்கள் முறைப்படியும் அந்த திருமணத்தை செய்து கொள்ளலாம். கிறிஸ்தவ திருமண சட்டத்தில் பிரிவு 4 என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்தவ திருமணம் நடத்துவதற்கு யாராவது ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தால் போதும் என்று சொல்கிறது. மணமகனோ அல்லது மணமகளோ மட்டும் கிறிஸ்தவராக இருந்தால் போதும். இதர நபர் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்து முஸ்லீம் திருமணம் செல்லவே செல்லாத திருமணம். அதை நீதிமன்றம் கூட செல்லாத திருமணம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு செல்லாத திருமணமாகத்தான் கருதப்படும். எனவே அந்த திருமணத்தை செய்வது சட்டப்படி சரியானதல்ல. இதையும் மீறி என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால், சிறப்பு திருமண சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் எந்த மதத்தினரும் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்தவர், இந்து யூதர், இந்து பார்சி, யார் வேண்டுமென்றாலும் அந்த சட்டத்தின் கீழ், சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் அதில் சொல்லப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றி திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த திருமணம் இட் வில் பி a perfectly valid marriage. ஒரு பயமும் இல்லாமல் செய்து கொள்ளலாம். இன்றைய சமூகத்தினருக்கு நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, வயது. ஆணுக்கு 21 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இது ஒரு கண்டிஷன். ஒருவேளை இந்த கண்டிஷன், இந்த நிபந்தனை மீறப்பட்டால் அந்த திருமணம் செல்லாதா என்று கேட்டால், திருமணம் செல்லக்கூடிய திருமணம் தான். இந்து திருமண சட்டப்படி வயது குறைவாக இருந்தாலும் அந்த திருமணம் செல்லத்தகுந்த திருமணம் தான். 18 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அல்லது 21 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை மீறப்பட்டால் அந்த திருமணம் செல்லாது என்று சொல்ல முடியாது. ஆனால் பல சட்டங்களில் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. குழந்தை திருமண தடை சட்டம், இந்து திருமண சட்டம், ஈவன் போக்சோ சட்டத்தில் கூட தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வயதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, மணமகனோ அல்லது மணமகளோ அல்லது இருவருமோ திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாத அளவிற்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது சம்மதம் கொடுக்க முடிந்தாலும் திருமணத்திற்கு பொருந்தாத மனநோய் அவருக்கு இருந்தால் அந்த திருமணம் நடத்தக்கூடாது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனை மீறப்பட்டால் திருமணம் செல்லாது என்று இல்லை. அந்த திருமணம் செல்லக்கூடிய திருமணம்தான். ஆனால் அது ஒரு வாய்டபுள் மேரேஜ். 2 வகையான திருமணங்கள் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. வாய்டு மேரேஜ், வாய்டபுள் மேரேஜ். வாய்டு மேரேஜ்னா ஆரம்பத்திலேருந்தே செல்லாது, இறுதி வரைக்கும் அது செல்லவே செல்லாது.
வாய்டபிள் மேரேஜ்னா திருமணம் செல்லும், ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த காரணத்திற்காக இந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்து அந்த திருமணத்தை ரத்து செய்ய அவருக்கு வாய்ப்பு உண்டு. எனவே அந்த மாதிரி திருமணங்கள் சும்மா இருந்தால் செல்லும், நடவடிக்கை எடுத்தால் செல்லாது. அதுதான் வாய்டபிள் மேரேஜ். இப்போ இந்த மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் திருமணம் செய்து கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டால் அந்த திருமணம் செல்லத்தகுந்த திருமணம். இல்லை அது செல்லாத திருமணம் என்று அவர் முடிவு செய்து நீதிமன்றத்தில் போய் அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டால் அது செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்துவிடும், உண்மையிலே மனநோய் இருந்தால். அடுத்த நிபந்தனை என்னவென்றால், சில உறவுகளை இந்த சட்டத்தில் தடை செய்யப்பட்ட உறவுகளாக சொல்லியிருக்கிறார்கள். சப்பிண்டா என்ற ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தில். அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பிண்டம்னா தெரியும் உங்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை, அதிலிருந்து வந்த வார்த்தை தான் இது சப்பிண்டா. நம்முடைய தந்தைக்கு மேலே தாத்தா, அதுக்கு மேலே அப்படி ஒரு 4-5 தலைமுறைகள், அம்மாவுடைய அப்பா, அவருடைய அப்பா, தாத்தாவுடைய தம்பி, தாத்தாவுடைய அப்பாவுடைய சகோதரர்கள், இவங்களெல்லாம் சப்பிண்டா என்று அழைக்கப்படுகிறார்கள். இவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் தடை செய்யப்பட்ட உறவுகள் என்று சில உறவுகளை சொல்லியிருக்கிறாங்க. தாய் மாமா, இறந்து போன சகோதரனின் மனைவி, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட உறவுகள் ஒரு பிரிவில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடை செய்யப்பட்ட உறவுகளுக்கு இடையே திருமணம் செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது அப்படி திருமணம் செய்தால் செல்லாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தாய்மாமன் ஒரு தடை செய்யப்பட்ட உறவு என்று சொன்னேன், இப்போ தாய்மாமனை திருமணம் செய்தால் செல்லாதா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சட்டத்தில் முதல்ல செல்லாது என்று சொல்லியிருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. என்ன எக்ஸப்ஷன்னா, ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊரில் உள்ள ஒரு சமூகத்தில் தொன்று தொட்ட ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. கஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, தொன்று தொட்டு ஒரு வழக்கம் இருந்து வருகிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த வழக்கப்படி தாய்மாமனை அந்த சமூகத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருந்தால் அந்த திருமணம் செல்லக்கூடிய திருமணம். ஒரு வழக்கு இருக்க வேண்டும், தொன்று தொட்ட வழக்கம். அது நியாயமற்ற முறையில் இருக்கக்கூடாது. அந்த வழக்கம் நியாயமான முறையில் இருக்க வேண்டும், அநியாயமான முறையில் இருக்கக்கூடாது. அது போன்ற ஒரு வழக்கம் இருந்தால் அது செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ எனக்கு தெரிந்த அளவில் முக்குலத்தோர் என்ற பிரிவில் கொண்டையங்கோட்டை மறவர் என்ற ஒரு சமூகம் உண்டு. அந்த சமூகத்தில் மட்டும் தாய்மாமனை திருமணம் செய்து கொள்வதில்லை. தாய்மாமன் ஒரு அப்பாவுக்கு சமமாக மதிக்கப்படுகிறார். இதர அனைத்து சமூகங்களிலும் எனக்கு தெரிந்த அளவில் தாய்மாமன் என்பவர் ஒரு முறைமாமன். எனவே தொன்று தொட்டு வழக்கப்படி அவரை திருமணம் செய்து கொள்வதில் தடை இல்லை என்பதால் இந்த சட்டத்தின்படி அந்த திருமணம் செல்லத்தக்க திருமணம்தான். இதுபோல் இறந்து போன சகோதரனின் மனைவி அவரை திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் பல சமூகங்களில் உண்டு. அவர் தடை செய்யப்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த திருமணம் தொன்று தொட்ட வழக்கம் இருப்பதால் செல்லக்கூடிய திருமணமாக கருதப்படுகிறது. இது போன்ற நிபந்தனைகள் இந்த இந்து திருமணம் செய்து கொள்வதற்காக விதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் இந்த சட்டத்தில் உள்ள இதர பிரிவுகளை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.